ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் விலாக் தான். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த சண்டே அன்னைக்கு என்னென்ன ரெடி பண்ணினேன், எப்படி பண்ணினேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, ஆடுடைய மண்டை, அதுக்கப்புறம் மூளை, அதுக்கப்புறம் வந்து சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இது மூணும் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப குட்டி ஆடு, அதனால் ஒரு 3 விசில்லே ஒரு 80% கிட்ட நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறதுக்காக இப்போ ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே ஒரு சில்லு அளவு தேங்காய் சில்லு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு குட்டியாக 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து குட்டியாக ஒரு நெல்லிக்காய் அளவு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். நல்லா விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு 80% கிட்ட வந்து நல்லா வெந்திருந்துச்சு. ஏன்னா அடுத்து திரும்ப நம்ம அந்த பேஸ்ட்டு ஊற்றி மசால் போட்டு எல்லாம் நம்ம கொதிக்க விடுவோம்ல, அதனால் நான் முழுசாக வேக விடலை. ஒரு 80% கிட்ட வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தா நான் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டு மசால் தான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டு மசால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த 3 மசால் வச்சு தான் இந்த 3 ரெசிபியுமே ட்ரை பண்ணேன். வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த டயத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா கரைச்சி இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மண்டைக்கு வந்து புளி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிட்டேன். 2வது இந்த மண்டை வந்து நம்ம ஊர்லலாம் நல்ல மண்டைய வந்து நல்லா வாட்டி கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே தோலெல்லாம் உரித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கிட்டு நின்று தனியாக பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறோம், அதுக்குள்ளே பாதி மண்டையில இருந்து தோலை உரிச்சிட்டாங்க. அது என்னவோ தோல் உரிச்சதுட்டு பண்ணனால ஒருமே டேஸ்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்படியே டோட்டலாக நார்மலாக வச்ச கறி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, இதில் வந்து எண்ணெயெல்லாம் அவ்வளோ வரும் அப்படி சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, நான் தாளித்து ஊற்றின எண்ணெய் அதுதான் இருந்தது. தாளிப்புக்கு வந்து என்ன பண்ணினேன்னா, கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம், பச்சையாக இருந்த கருவேப்பிலை சேர்த்துருந்தா நல்லா இருக்கும். கருவேப்பிலை இல்லை, அதனால் இதை மட்டும் சேர்த்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். சனிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து மண்டை குழம்பு எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் வந்து இந்த சுவரொட்டி எல்லாமே இதெல்லாமே மத்தியானம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மூளையுமே ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் மத்தியானத்துக்கு ஒரு 12 மணிக்கிட்ட பண்ணுனோன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கிட்ட தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். 2க்குமே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நல்லா 2க்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரெசிபி எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. என் அம்மாக்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணினேன். கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நறுக்குன இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இதுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி சேர்க்கலை, நல்லா நறுக்குனதை தான் இது கூட வந்து நான் சேர்த்து பண்ணினேன். நான் அதுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி அதையும் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிட்டேன். என் அம்மா சொன்னாங்க, மூளைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்பொழுது தான் அந்த மூளை வறுவலுக்கு வந்து நல்லா இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2க்குமே சேம் மசால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு மசால், கறி மசால், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகத்தை மட்டும் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன்.
மூளைக்கு ரெடி பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டே வந்து மிளகு சீரகம் நார்மல் மசால் சேர்க்கும் பொழுதே அப்போவே மிளகு சீரகத்தையும் நல்லா நுணுக்கி மசாலெல்லாம் சேர்த்துட்டு மூளையும் சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சமாக மீடியமில் வச்சு நல்லா கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு சீக்கிரமாக ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மசால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வேக வச்சுருந்த அந்த சுவரொட்டியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மசால் சேர்த்தேன். இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது. இதோட டேஸ்ட்டும் எனக்கு எப்படி இருக்கும்னு சுத்தமாகவே தெரியாது. மூளை வறுவல் மட்டும் வந்து எனக்கு எங்கள் அம்மா பண்ணி கொடுத்துருக்கு. அது நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா பண்ணின டேஸ்ட்டு வந்து எனக்கு அப்படியே கிடச்சிருந்தது. ஆனால் இந்த சுவரொட்டி மண்டை குழம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தா அதோட டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாது. அதனால் நான் ஏதோ எங்கள் அம்மா ஃபோனில் கேட்டு கேட்டு நான் அப்படியே பண்ணிட்டேன். யூடியூப்பில் கூட வீடியோ எதுவும் பார்க்கல. ஏன்னா எங்கள் அம்மா இது நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை வந்து குழந்த பிறந்து இருக்கும்பொழுது மட்டும் தேவுக்கா ஆதிக்கான்னு தெரியல. சும்மா லைட்டாக அந்த தலை நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக வந்து அந்த குழம்பு லைட்டாக சாப்பிட்டேனே தவிர அப்போ கூட எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது ஞாபகமே இல்லை. சும்மா ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நான் அதை சாப்பிடவே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக நான் இன்னைக்கு வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அதே மாதிரி சுவரொட்டிக்கு கொஞ்சம் மசாலெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு திரும்பவும் ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆல்ரெடி முன்னாடி கொஞ்சம் வேக வச்சு தான் இருந்தேன். இந்த மசாலெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். அது அப்படி தான் பண்ணணுமா, எந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தோணுச்சோ நான் அப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டு தான் சாப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட ஒரே பதில் நல்லா இருக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பதில் வரல. நான் அதுக்கு மேலேயும் நான் அவங்கக்கிட்ட கேட்கல. ஃபைனலாக தான் இதுக்கு வந்து நல்லா மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கி வச்சுருந்ததை ஃபைனலாக தான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து கடைசியாக சேர்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சண்டே லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது சைடில் வந்து இண்டக்ஷனில் ஒரு டைம் வந்து சாதமும் வச்சு முன்னாடியே வடிச்சிட்டு தான் இந்த வேலை பார்த்தேன் கையோட. கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சைட் பை சைடாக ரசமும் வச்சுட்டேன். ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னமோ ரொம்ப கருப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போது இந்த மூளை எந்த கலரில் இருக்கோ சேம் அதே கலரில் தான் அந்த சுவரொட்டி இருந்தது. ஃபோனில் தான் கொஞ்சம் அது பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி தான் சமைச்சிருந்தேன். இதில் சரியா தப்பானா எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சிட்டேன். ஆனால் மண்டைக்குழம்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கறி குழம்பு மாதிரி தான் இருந்தது. அதை மண்டைக்குழம்புனே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாட்டி கொடுக்கல. தோலை எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டனால கறி குழம்பு மாதிரியே ஆயிடுச்சு. நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் வந்து இந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஊருக்கு போய் தான் என் அத்தையை பார்த்து தான் கற்றுக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன்.